இது என்னோடய 35 வீக் ப்ரெக்னென்சி. டெலிவரிக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அம்மா வீட்டில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பார்ப்போமா. அம்மா வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. நானும் பாப்பாவும் ஆற்றி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பாப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்ப போகிறாங்க. ஸோ அம்மா பாப்பாவை குளிக்க வச்சாங்க. நான் கொஞ்சமாக சாப்பாடு மட்டும் பாப்பாவுக்கு பறக்கிட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தேன். அம்மாவும் கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். காலையிலேயே சாதம் தான் வச்சுருந்தாங்க. கொண்டக்கடலை குழம்பு கருவாடை சேர்த்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. அப்பளம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு பெருசாக நமக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. அம்மானா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் சமைச்சு முடிச்சிருவாங்க. லஞ்சுக்கு சேர்த்து சமைச்சிருவாங்க. அண்ணாக்கு லஞ்சு பேக் பண்ணுறதுனால நாங்கள் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படி தான் எங்களுடைய டே போகும். இன்றைக்கி அம்மா கொஞ்சம் வெளியில் போகிறதுனால கொஞ்சம் ட்ரெஸ் மடிக்கிற வேலை, வீடு பெருக்கிற வேலைன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் விட்டுட்டு போயிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து பேக் பெயினே கிடையவே கிடையாது. ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து வீக்லி ட்வைஸ் வந்து உளுந்தங்கஞ்சி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. வெல்லம் சேர்த்து உளுந்தங்கஞ்சி வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பெயின் இருக்கவங்க ப்ரெக்னென்சியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உளுந்து. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது தான். பாய்.